Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு கூட கர்த்தர் கிருபையா நம்மள என்ன பண்ணிருக்காங்க, கூட்டி சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு இந்த பிரேயரை கூட கர்த்தர் என்ன பண்ணி தரணும், நமக்கு ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லிட்டு பாஸ்ட் அங்கிள் நம்மத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூட தேவன் கிருபை செய்தீர். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு முடத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதியும். எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மை ஸ்தோத்திரம். இந்த கூடுகையை கூட ஆசீர்வதித்து தாரும். இது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரேயர் சாங் தெரிஞ்ச பிள்ளைங்களாம் அங்கே கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பாடுங்க. In your presence daily live. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender, Lord. I give myself to thee. Fill me with your love and power. Let your blessings fall on me. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender Praise the Lord. 2 வருஷத்துக்கு பின்னாடி நீங்களெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இயேசு நாமத்தினால் என்ன பண்ணுறோம், நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். என்ன பிரேஸ் லார்ட் சொல்ல மாட்டீங்களா? கைத்தட்டலாம் வேணாம், பிரேஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமாம், ஏசப்பா நீங்கள் வந்திருக்கு, உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாம் ஆண்டி சொல்லுங்க. பிரேஸ் லார்ட். இனிமேட்டு வாரம் வாரம் இப்படி நடக்கணும் தானே? பேச மாட்டீங்களா நீங்களாம்? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸு கூட கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வெளில கூட தொடர்ந்து நம்ம ஒரு சில ப்ரோக்ராம்ஸ், அதாவது இன்றைக்கி நாங்கள் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி நாங்கள் இது பண்ணல, பிள்ளைங்களுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் இன்றைக்கி இது பண்ணோம். அதனால் தொடர்ந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்த பிறகு நம்ம அங்கிள் கிட்ட அந்த செக்ஷனை கொடுக்கலாம். Praise Lord. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக தெம்பா இருக்கீங்களா? ஆக்ஷன் சாங்லாம் பார்த்து ஆக்ஷன்லாம் பண்ணிடலாம். கேர்ள்ஸ் சைடு மட்டும் தான் சவுண்ட் வருது, பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்லையா? சவுண்ட் வராதா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாட்டு கற்றுக்கலாமா? சரி, ஓகே. பாட்டு போடுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பாடுறேன், தெரிஞ்சவங்க என் கூட பாடுங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம் கேட்டுக்கோங்க. செகண்ட் டைம் நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம், அப்போ நீங்கள் எங்களோட சேர்ந்து பாடுங்க. அப்போ நீங்கள் ஆக்ஷனும் பார்த்துக்கணும், எங்களோட சேர்ந்து பாடணும். ஓகே, இப்போ நம்ம பாட்டு கேட்டுடலாம்.
ஓகே, எல்லாரும் பாட்டு கேட்டிங்களா? ஓகே ஓகே, யாருக்கெல்லாம் பாட்டு பிடிச்சிருந்துச்சு? ஓகே ஓகே ஓகே, இப்போது ஆன்லைனில் பண்ணுற மாதிரியே எங்களோட சேர்ந்து அண்ணன்களாம் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. அண்ணனையும் என்னையும் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் கற்றுக்கோங்க. இந்த டைம் என்ன பண்ணணும், நீங்கள்லாம் பாட்டோட சேர்ந்து பாடணும். ஓகேயா? ஓகே, அண்ணன்கள்லாம் நாங்கள் ஆக்ஷன் பண்ணுறோம். செகண்ட் டைம் எல்லோரும் ஏஞ்சி நின்று எங்களோட கூட ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. ஓகே, எல்லோரும் ஆக்ஷன் பார்த்துட்டிங்களா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் எஞ்சி நின்றுக்கோங்க பார்க்கலாம். சரிங்க, டீச்சர்ஸும் எஞ்சி நின்றுக்கோங்க. பாவம், ரொம்ப நாள் சண்டே கிளாஸ்க்கு வராமல் சண்டே கிளாஸ் எக்ஸசைஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு இல்லை, அதனால இப்போது திருப்பி அந்த எனர்ஜி வரட்டும். ஓகே, எல்லோரும் ஏஞ்சி நின்னாச்சா? போயிடலாமா? ஆக்ஷன் போயிடலாமா? ஓகே, வெரி குட். எல்லோரும் சூப்பர் ரெடி ஆகிட்டீங்க. ஆக்ஷன் பண்ணிடலாம்.
எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. உட்காருங்க எல்லாரும். ஓகே, இப்போ ஆன்ட்டிட்ட கொடுத்துடலாமா? ஓகே. பிரேஸ் தி லார்ட். பாட்டு நல்லா இருந்துச்சா? ஆமாம், இன்னும் டைம் இருந்தால் இன்னும் அந்த பாட்டில் இன்னும் 2 ஸ்டான்சஸ் இருக்குது. இந்த பாட்டு எதுக்கு எடுத்தோன்னா ரொம்ப நல்லா கருத்துள்ள பாட்டு. இந்த பாட்டு ரட்சகர் இயேசு அகிலத்தையும் படைத்தவர் இந்த உலகத்துல தான் வந்து பிறந்தார், ரட்சகராக நம்ம மீட்கிறதுக்காக வந்தார்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு டைம் இல்லாதனால இந்த ஒரு ஸ்டான்ஸோடு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம். கீழே யூத் மீட்டிங் இருக்குது, அங்கிள் யூத் மீட்டிங்கு போகணும், நானும் போகணும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், சீக்கிரமாக முடிச்சிட்டோம். சரியா? ஏன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணீங்க இன்றைக்கி? நல்லா இருந்துச்சா பாட்டு? சரி, ரைட், வெரி குட். வீட்லேயும் போய் பாடுங்க, சரியா? வெரி குட். அடுத்தது என்னென்னாக்கா, இங்கே பாருங்களேன், இந்த லாக்டவுன்லலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க வீட்டில்? ப்ரேயர் பண்ணிங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமாம், இன்றைக்கி ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசிட்டுருந்தான். ஆண்டி, எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆண்டி. என்னப்பா பிரச்சனை? எங்கள் டேடி வந்து எங்கள் மம்மி அடிக்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ நீ ப்ரேயர் பண்ண? எஸ் ஆண்டி, நான் ப்ரேயர் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணேன்? 1 hour ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டி. நான் கதை முடின்னு, அவங்கெல்லாம் சண்டை போட்டு இருப்பாங்க, நான் கதை முடி நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், ஆமாம், நீங்கள் பாருங்கள், குட்டி பிள்ளைங்க ஜெபிச்சா ஏசப்பாக்கு ரொம்ப இஷ்டம். யாருக்கு இஷ்டம்? ஆமாம், நீங்கள் குட்டி பிள்ளைங்களாம் ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப இஷ்டம். அப்போது அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன், நீ ஜெபிச்சு பாரு, நெக்ஸ்ட் டைம் நீ ஆன்ட்டிகிட்ட வரும்போது ஏசப்பா வந்துட்டு எங்கள் அற்புதம் செஞ்சுருப்பாரு, உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினச்சி, எங்கள் வீட்டில் இப்போ சண்டே இல்லை, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஆன்ட்டின்னு சொல்லலான்னு சொன்னேன். நீங்களும் என்னன்னாக்கா, வீட்டில் என்ன பண்ண, நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு வர முடியல, வீட்டில் என்ன பண்ண, நீங்கள் நிறையா ஜெபிக்கணும். இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு சில குட்டி பசங்களாம் என்ன பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, டான்ஸ் போட்டாங்க. இவங்களும் என்னது, எதில் தான் இருந்தவங்க? எதில் தான் இருக்கிறவங்க? சண்டே கிளாஸில் தான் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த குட்டி பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, லாக்டவுன் டைம் ஆனால் கூட சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு தினைக்கும் சண்டே கிளாஸ் தான். இந்த பிள்ளைங்களுக்குலாம் என்னது, தினைக்குமே சண்டே கிளாஸ், தினைக்குமே சண்டே கிளாஸ். அவங்களுக்கு என்னது, தினைக்குமே பைபிள் ஸ்டடி, தினைக்குமே பாட்டு கிளாஸ், அவங்களுக்கு மியூசிக் கிளாஸு. இதில் தான் அவங்க என்னது, இவங்கெல்லாம் ட்ரெயின் ஆனது. நேற்றெல்லாம் கூட நிறைய பாட்டெலாம் பாடினாங்க. நீங்கள் எத்தனை பேர் நேற்று அந்த அண்ணன்கள்லாம் பாடுறது எத்தனை பேர் பார்த்தீங்க? கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்களா? அப்படியா? அக்காவே காணோம். அக்கா, ஓ அக்கா, உங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்டோடு பார்க்க வர்றாங்களாம். வாங்கக்கா வாங்கக்கா. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த ஸ்பெஷல் கிளாஸ் பேர் சொல்வீங்களா? டிங்கு, எல்லாம் சொல்லுங்கள். டிங்கு, வி வெல்கம் யூ சொல்லுங்க. ஏ டிங்கு, எல்லாரும் உன்னை கூப்பிடுறாங்க, அவங்களெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? என்னது, எல்லாரும் மேலேயும் கோச்சிக்கிட்டியா? ஏன்? ரொம்ப கவலையா இருக்கியா? ஏன் டிங்கு? ஆமா, வரும்போதும் அழுதுகிட்டே வந்த என் கூட, ஏன்? ஐயோ, நீங்க ஆடும்போது யாராச்சும் டிங்குவை கூப்பிட்டீங்களா? ஏன் கூப்பிடலாம், அதுக்கு தான் கோச்சிக்கிட்டான். யாராச்சும் கூப்பிட்டீங்களா டிங்குவை? டிங்குவை ஆட விட்டுருவோமா ஒரு வாட்டி? இப்ப ஆட மாட்டியா? ஏமா, நீ தானே கோச்சிக்கிட்ட அவங்க உன்னை கூப்பிடலன்னு. அவங்க கூட தான் ஆடுவியா? அப்ப இப்ப என்ன பண்ணோம்? பாட்டு போடுங்க. அதைத்தானே அவங்களும் சொன்னாங்க, பாட்டு போடுங்கன்னு தான் அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் ஓ, நீங்களும் ஆடணும் அவனும் ஆடணுமா? சரி சரி, அப்ப எல்லாரும் இன்னொரு வாட்டி ஆக்ஷன் பண்ணிடலாம். ஏன்ச்சு நின்னுக்கோங்க. டிங்குவும் ஆடுவாரு, நீங்களும் ஆடுவாங்க. அண்ணனுங்கெல்லாம் முன்னாடி ஆக்ஷன் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வாங்க முன்னாடி. மேலே பாட்டு போடுங்க. அப்ப எல்லாம் வாங்க வாங்க வாங்க. டிங்கு ரொம்ப ஹைப்பர்ல இருக்காப்ல. ஓ சரி, கடிக்குவியா? சரி, வேண்டாம் வேண்டாம், விடு. கடிச்சு வச்சிருவாராம். போடு.
டிங்கு இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஓ ரொம்ப சந்தோஷமா. சரி இப்போ அவங்க என்ன பண்ணும் டிங்கு? உட்காந்துக்கோங்க எல்லாரும். அப்படியே எல்லாரும் உட்காந்துக்கணுமா? உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான் டிங்கு? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது டிங்கு, நீயே சொல்லிடு என்ன பிளான்? நீங்க யாராச்சும் மிஸ் பண்றீங்களாங்க? நீங்க யாரையாச்சும் மிஸ் பண்றீங்களா? இங்க யாராச்சும் மிஸ் பண்றீங்களா? ஓ கரெக்ட் இல்ல? ஆமா நானும் மிஸ் பண்றேன். ஓ சரி சரி. ஓ வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. கிதியோன் அண்ணா வந்தாச்சு. இவங்கள தான் சொல்லிட்டு இருந்தியா டிங்கு நீயே? ஐயோ அவனுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு தான் நீ சாப்பிடணுமா? இல்லை கடிச்சிருவாங்களாம். நே ரொம்ப குதிக்காதீங்கண்ணே. அம்மா கிதியோண்ணா போய் ஆக்ஷன். ஐயோ கிதியோண்ணா ஜாலியா இருங்க. இருக்கட்டுமா. சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் நம்ம டிங்கு அவர்களே? அடுத்தபடியாக நமது டிங்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுக்கா. ஓ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சான். சரி அப்போ யாருப்பா? நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் கிதியோன் அண்ணாவும். ஓ அந்த பாட்டு ஓ அதுக்கு ஆட போறாங்களா? கிதியோன் அண்ணா ஆல்ரெடி குதிக்க ஆரம்பிச்சார். ஓ குதிக்க கூடாது, அவனுக்கும் ஹைப்பர் ஆகுதான். சரி அண்ணன் எல்லாம் பெத்தலஹேம் ஊர்வலம் போடுவாங்க. அதுக்குள்ள நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் நம்ம மாண்புமிக நம்ம கிதியோன் அண்ணாவும் என்ன பண்ணுவாங்க மறந்து போச்சு. என்னம்மா பண்ணுவாங்க? ஓ மானத்தை எல்லாம் எடுக்கிறாங்களாம். சரி ஓகே நம்ம போயிடலாமா டிங்கு? அப்போ ஏன்பா என்ன கூட்டு வரீங்களோ? ஆமா இத்தனை நாள் இவங்களெல்லாம் பார்க்க கவலையா இருந்தேன். இவங்களெல்லாம் பார்க்காம ரொம்ப கவலையா இருந்த. அப்புறம் என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷமா டிங்கு எல்லாம் பார்த்ததுல? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு டிங்கு ரொம்ப 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 பிடிக்கும்? எத்தனை பேருக்கு டிங்கு ரொம்ப 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 பிடிக்காது? உங்களுக்குலாம் பிடிக்காதா? உங்களுக்குலாம் டிங்கு பிடிக்காதா? ஓ சரி சரி சாரி. ஓகே நம்ம ப்ரோக்ராம் படியே நம்ம கிதியோன் அண்ணாவும் சாண்டா கிளாஸ் தாத்தாவும் சரி சரி வா போயிடலாம். வா 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 வா. வேண்டாம் வேண்டாம் வா வா. தெரிஞ்சவங்கலாம் பாடுங்க, பாட்டு தெரிஞ்சவங்கலாம் கூட பாடுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அந்த பக்கம் போங்க.
நடக்க பாதைக்கு தீபமாய் உலகத்தின் ஒளியாய் உதித்தாரே. சத்தியத்தில் நடக்க பாதைக்கு தீபமாய் உலகத்தின் ஒளியாய் உதித்தாரே. உயர்த்துவோம், சேர்ந்து போற்றுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். உயர்த்துவோம், சேர்ந்து போற்றுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தின் முன்னணையில், பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தின் முன்னணையில் இயேசு பிறந்தாரே, மகாராஜா பிறந்தாரே. ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் காட்டுங்கண்ணே. என்ன கிதியோன் அண்ணா ஃபுல் ஹைப்பரா? இன்னும் வேணுமா? சரி ஓகே. இப்போ அண்ணெல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்க. நம்மலாம் சேர்ந்து லாஸ்ட்டில் ஆக்ஷன் பண்ணிடலாம். என்ன பாய் 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 கிதியோன் நான் போயிட்டு வாங்க. பாய். கிதியோன்லாம் போயிட்டாரு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துதா? கிதியோன் அண்ணாவை பார்த்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோதானா உங்கள் சவுண்ட்லாம்? வெரி குட் வெரி குட் சூப்பர். ஓகே இப்போ ஆன்ட்டிகிட்ட கொடுத்துடலாமா? ஓகே. நம்ம எப்பயுமே பாருங்கள், பாட்டு முடிச்ச பிறகு ஒரு ஸ்டோரி கேட்போம் இல்லையா? ஆமாம் தானே? சரி, இன்னைக்கு அங்கிள் வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டோரி முடித்த பிறகு என்ன இருக்கும்? ப்ரைஸ் வேணுமா? ரைட், எஸ், ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ரைஸ் பாக்ஸ் பார்த்தீங்களா? ப்ரைஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஆன்லைனில் என்ன பார்ப்போம்? நம்ம மெசேஜ் முடிச்சோன்னே மெமரி வேர்ஸ் என்ன பார்ப்போம்? மெமரி வேர்ஸ். இப்போ நம்ம 2 அண்ணன்மார்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அந்த மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாம் சரி ஃபஸ்ட்டு வசனத்தை சொல்லும் போது உட்காந்துங்க, ஆக்ஷன் பண்ணும்போது எல்லாம் ஏஞ்சி நின்னுங்க. சரியா? சரியா? ஓகே, வெரி குட். ஓகே, ரொம்ப சின்ன வசனம் தான். தமிழ்லாம் உங்களுடைய மதர் டங்குன்றதுனால நம்ம தமிழில் மட்டும் கற்றுக்க போகிறோம். ஓகேயா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இருக்கிறவனையோ, ஓகே சாரி, ஓகே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சாம்ஸ் சாப்டர் 32 verse 10. ஓகேயா? இங்கிலீஷில் அங்கே போட்டிருக்க எல்லாரும் பாருங்க. He who trusts in the Lord, he who trusts in the Lord, mercy shall surround him. ஓகேயா? ஐயோ சாரிங்க, முன்னாடியே இருக்கு பாருங்க. சாரி, நான் அங்கே பார்க்கறதுனால உங்களை எல்லாம் பார்க்க சொல்லிட்டேன். ஓகே, சாம் அண்ணனும் ஜாஷ்வா அண்ணாவும் இப்போ உங்களுக்கு அதுக்கான ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்கோ. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சாம்ஸ் சாப்டர் 32 verse 10. சங்கீதம் 32:10. ஓகே, எல்லாமே தமிழ்லேயே சொல்லிட்டேன். ஓகே, வெரி குட். இப்போ எல்லாரும் ஏஞ்சி நின்னுக்கோங்க பார்க்கலாம். இது ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க எல்லாரும். ஓகே, இங்கிலீஷ்லேயே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். He who trusts in the Lord, mercy shall surround him. He who trusts in the Lord, mercy shall surround him. Psalms chapter 32 verse 10. ஓகே, வெரி குட். ஓகே, எல்லோரும் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்ஷன் இல்லை, சும்மா கையில் பண்ணுறது தானே, அதனால் நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுங்கள். ஓகேயா? ஃபஸ்ட் இங்கிலீஷில் பண்ணிடலாம். He who trusts in the Lord, mercy shall surround him. Psalms chapter 32 verse 10. ஓகே, தமிழில் சொல்லிடலாமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஓகே, சங்கீதம் 32:10. ஓகே, வெரி குட். எல்லாரும் உங்களுக்கே ஒரு ஹேண்ட் கிளாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் மட்டும் தனியாக சொல்லுங்க. ஓகே, நீங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜோரா நல்ல வாய்ஸ் வரும் உங்களுக்கெல்லாம், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நல்லா ஜோராக சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். திருப்பி அண்ணனுங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, சொல்லிடுங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். திருப்பி சொல்லலாமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இங்கிலீஷ்ல சொல்லாமா? சங்கீதம் 32:10.
வெரி குட். இப்போ இங்கிலீஷில் he who trusts in the Lord, mercy shall surround him. He who trusts in the Lord, mercy shall surround him. சரி, இப்போ கேர்ள்ஸ் சைடில் ஒருத்தங்க, பாய்ஸ் சைடில் ஒருத்தவங்க வந்து முன்னாடி வந்து சொல்வீங்களா? உட்காருங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கர்த்தரை நம்பியிருக்கும் இருக்கிறவரை சூழ்ந்து கொள்வர், கிருபை சூழ்ந்து கொள்ளும். Psalms 32:10. வெரி குட், வெரி குட். எல்லாம் கை தட்டிடுங்க. இப்போ பாய்ஸ் சைடு ஒருத்தவங்க வாங்க. கர்த்தரை சூழ்ந்திருக்கணும், கர்த்தரை நம்பியிருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் சங்கீதம் 32:10. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நீங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லிடுறீங்களா? நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம், நீங்கள் மட்டும் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்க. பாய்ஸ் சைடுக்கு யாருக்குமே தெரியாதா? யாருமே பாயை திறக்கவே இல்லையே, சத்தமும் கேட்கலையே. யார் நல்லா சொல்கிறாங்க பார்க்கலாமா? கேர்ள்ஸ் சைடா பாய்ஸ் சைடான்னு சொல்லிடலாமா? கர்த்தரை வெரி குட், வெரி குட். ரெண்டு பேருமே நல்லா சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அண்ணனுக்கும் அக்காவுக்கும் முன்னாடி கூப்பிட்டோன்னே ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா? அவங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு சீட் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. வாங்க, யார் வந்தவங்க வாங்க. வெரி குட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம பாஸ்டர் அங்கிள் வருவாங்க. அவங்க வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பண்ணுறாங்க. ஹலோ, ஓகே. அங்கிள் வர்றதுக்குள்ளே நம்மெல்லாம் ஏஞ்சி நின்று ஒரு பஞ்சாப் ஹல்லேலூயா சொல்லிடலாமா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பஞ்சாப் ஹல்லேலூயா? உட்காந்துட்டு தான் ஏங்கிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? உட்காந்துட்டு சொயின்னு போயிட்டு ஜம்ப் அடிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, 1 2 3. பாதி எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, 1 2 3 எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாம். 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் சூப்பராக பண்ணிட்டீங்க. உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள்லாம் ஒன்றா கேதர் ஆகிருக்கீங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் வேணுமா? எவ்ரி சண்டே வேணுமா அல்லது ஆன்லைன்லேயே வேணுமா? எல்லாம் இங்கே சர்ச்சுக்கு வர்றீங்களா, ஆன்லைன்லேயே பார்க்குறீங்களா? அப்படியா? ஆன்லைன் வேண்டாமா? சர்ச்சுக்கே வந்துடுறீங்க. சர்ச்சுக்கு வந்துடுறோன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் டீச்சர்ஸ் மூஞ்சிலெல்லாம் சிரிப்பு வந்திருக்கு. சரி, காட் பிளஸ் யூ ஆல். சரி, எத்தனை பேருக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி தெரியும்? எத்தனை பேருக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி பற்றி தெரியும்? அவர் எங்கே இருக்காரு? எங்க இருக்காரு? சர்ச்சில் இருக்காரா? சரி, ரைட். பைபிள்ல தாவீது கிங். தாவீது யாரு? அவரை கிங்கா அனாயிட் பண்ணது யாரு? யாரு? ப்ராஃபட் சாமுவேல். அவரை சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து எங்க விட்டுட்டாங்க? சர்ச்சில் கொண்டு விட்டாங்க இல்லையா? எல்லாம் கவனிங்க. பைபிள்ல அவர் சர்ச்சில் இருக்கும்போது அவர் யார் கூப்பிட்டாங்க? இயேசுவை கூப்பிட்டாங்களா? எப்படி கூப்பிட்டாங்க? சாமுவேலே
சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த தாத்தா இந்த சின்ன தம்பியா இருந்தார் இல்லையா, அப்போ அவருக்கு யார் கூப்பிடுறாருன்னு என்ன செய்யல தெரியல. அப்போ என்னை போல சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டார். அப்போ இப்படி யாரோ என்ன கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி என் பேரை சொல்லி என்ன செய்யறாங்க கூப்பிடுறாங்க, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாங்க, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த தாத்தா பேர் என்னன்னா, அந்த பாஸ்டர் பேர் என்னன்னா, என்ன பேரு? ஏலி. அவர் சொன்னார், நான் ஒன்றும் கூப்பிடல, போய் என்ன செய் படுத்துக்கோ. போய் படுத்தா ஏசப்பா மறுபடியும் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? சாமுவேலே சாமுவேலே. மறுபடியும் அந்த தாத்தாட்ட வர்றாரு, ஏலி தாத்தாட்ட வந்து கேட்கிற, தாத்தா என்ன கூப்பிட்டீங்களோ? அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஏலி தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சாமுவேல யார் கூப்பிடுறாங்க? பார்த்தீங்களா, உங்களை ஏசப்பா கூப்பிடுவாங்களா? உங்கள்கிட்ட ஏசப்பா பேசுவாங்களா? பேசுவாங்களா? ஏசப்பா சத்தத்தை நீங்க கேட்க விரும்புறீங்களா? நான்லாம் ஏசப்பா சத்தத்தை கேட்டிருக்கேன், என்னை ஏசப்பா பேர் சொல்லி கூப்பிட்டதை கேட்டிருக்கேன். சரியா? ஏசப்பா அப்படி என்னை கூப்பிட்டதுனால, ஏசப்பா சத்தத்தை கேட்டதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஊழியத்தை நான் என்ன செய்கிறேன். நீங்களும் இன் ஃபியூச்சர் டேஸில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்களும் யார் சத்தத்தை கேட்கணும்? அப்போ ஏசப்பா சத்தத்தை கேட்கணும்னா பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஏன் சாமுவேலை ஏசப்பா கூப்பிட்டாங்க தெரியுமா? ஏன் சாமுவேல் ஏசப்பாவின் சத்தத்தை கேட்டார் தெரியுமா? நீங்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என் பிள்ளையாண்டனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். புரியுதா? எப்படி நடந்து கொண்டான்? எல்லாம் தம்பி தங்கச்சி எல்லாம் கவனிங்க. சாமுவேல் பிள்ளையாண்டன் சின்ன பிள்ளையா இருந்தார் இல்லையா, இப்போ அவர் வளர்ந்துட்டாரு. வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? பிரியமானவன்னா என்ன? ப்ளீசிங் காட் அண்ட் மேன். சரிதானா? நீங்களும் முதலாவது யாரை ப்ளீஸ் பண்ணணும்? நல்லா கவனிங்க. ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கணும். அடுத்து மனுஷருக்கும். மனுஷருக்குன்னா முதல்ல யார் உங்க கூட இருக்கிறா? வெரி குட். உங்க கூட யார் இருக்கா? உங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, உங்க அப்பா அம்மா இருக்காங்க, உங்க ஆன்டி இருக்காங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அடுத்து சர்ச் மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம பாஸ்டர் இருக்காங்க. அப்போ ஏசப்பாவுக்கும் பிரியமா இருக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கே பிரியமா இருக்கக்கூடாது. பைபிள்ல கடைசி நாட்களிலே தற்பிரியராக இருப்பாங்களாம். நம்ம தற்பிரியராக இருக்கக்கூடாது. எனக்கு இது பிடிக்கும் அதனால நான் இது செய்வேன். ஒருவேளை அப்பா அம்மா கூட உங்கள்கிட்ட வந்து இது செய்யக்கூடாதுன்னா, இல்லை இல்லை எனக்கு இது பிரியம் அப்படின்னு சொல்லுவோம். தற்பிரியம். ஆனால் தற்பிரியராக இருக்கக்கூடாதான். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் ஏசப்பா சத்தத்தை கேட்கணும்னா, நீங்களும் உங்களோடும் ஏசப்பா பேசணும்னா, நீங்கள் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ முதலாவது யாருக்கு பிரியமா நடக்கணும் சொல்லுவீங்களா? ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு பிரியமா நடப்போம். அடுத்து மனுஷருக்கும், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் பிரியமா நடப்போம். அப்படி பிரியமா நடந்தீங்கன்னா, நல்ல பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, உங்களை திடீர்னு யார் கூப்பிடுவா? நான் 2 முறை ஏசப்பா சத்தத்தை கேட்டிருக்கேன். எத்தனை முறை? ஒரு முறை சொன்னாங்க, ஏசப்பா நீ பெங்களூருக்கு போன்னு சொன்னாங்க. இன்னொரு முறை சொன்னாங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க. இந்த 2 காரியத்திலையும் ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அது நடந்துருச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ நீங்களும் ஏசப்பா சத்தத்தை கேட்கணும்னா, ஏசப்பாவுக்கும் பிரியமாக இருக்கணும், யாருக்கும் பிரியமாக இருக்கணும். அப்படி இருப்பீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் யார் சத்தத்தை கேட்கலாம்? ஏசப்பா உங்களோட என்ன செய்வாங்க? God bless you. ஆமென்.
Praise the Lord. அங்கிள் யாரை பற்றி சொன்னாங்க? சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. ஓகே, வெரி குட். சரி, அவர் யாருடைய சத்தத்தை கேட்டாரு? ஆமாம். அப்போது நீங்கள் கூட ஜெபிச்சா யாருடைய சத்தத்தை கேட்கலாம்? குட் சில்ட்ரனாக இருந்தால் ஏசப்பா ஜெபிச்சா என்ன பண்ணலாம்? ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கலாம். வெரி குட், வெரி குட். சரி, இன்னைக்கு உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்கள் ஆன்ட்டியெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்களே, உங்கள் அக்காங்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா? அதில் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? எசேக்கியா பற்றி சொல்லி கொடுத்தாங்களா? யார் சொன்னது எசேக்கியான்னு? எழுந்துறீங்க பார்க்கலாம். வெரி குட். இங்கே வாங்க, இங்கே அவனுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துடலாம். வாங்க, முடியா முடியா முடியா. எல்லாரும் அவனுக்கு கை தட்டுங்க. Praise the Lord. Very good. God bless you. சரி, இன்னைக்கு கத்தரை நம்பணும், கத்தரை சார்ந்து இருக்கணும், அதுதானே சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு எசேக்கியா கத்தரை என்ன பண்ணியிருந்தார்? அவர் சார்ந்துட்டு இருந்தனால அவருக்கு நிறைய அது எதிரிங்கெல்லாம் வந்தபோது கூட என்னாச்சு அவனுக்கு அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணார் ஏசப்பா? அவன் கூட இருந்து உதவி செஞ்சாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? கிளாஸில் உங்களை சொல்லி கொடுத்தாங்க தானே? வெரி குட், வெரி குட். சரி, திருப்பி அதை வச்சு தான் இன்றைக்கி அந்த மெமரி வாஸ் பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை அந்த மெமரி வாஸ் சொல்லிடலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா? கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சங்கீதம். He who Psalms 10. வெரி குட். சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் அங்கே பாருங்களேன், கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. என்னன்னாக்கா லாஸ்ட் 3 வீக்ஸாக என்ன நடந்துட்டுச்சு? 2 வீக்ஸாக காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் சண்டே கிளாஸ் ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னு தெரில. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் அதில் என்ன பண்ணியிருக்கோம்? அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணோம். அதில் ஒரு சிலவங்களும் என்ன பண்ணாங்கன்னா வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இன்றைக்கி அதில் கலந்துக்கிட்டு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னது? ப்ரைஸ். சரியா? கேளுங்க, உங்களுக்கு இன்றைக்கி பாஸ்ட் அங்கிள் சொல்லியிருக்காங்க, ஜனவரி 2nd வீக்லேருந்து ஆஃப்லைன் சண்டே கிளாஸ். ஆஃப்லைன் என்னது? இந்த மாதிரி சர்ச்சில் வந்து என்னது சண்டே கிளாஸ் நடக்கிறது. சரியா? எல்லாரும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கும் போது காம்படிஷனில் வந்து கலந்துட்டு நீங்களும் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டைமு ப்ரைஸ் வாங்கிட்டு போகணும். ப்ரைஸ் என்ன கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் பேஜார் படக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் டைம் நானும் ப்ரைஸ் வாங்கணுன்ற என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த தாட்டோட நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். சரியா? வெரி குட் சில்ட்ரன். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்னென்னாக்கா என்னென்ன காம்படிஷன்? ஃபர்ஸ்ட் வீக் என்ன காம்படிஷன் நினச்சி? சிங்கிங் காம்படிஷனும் மியூசிக் காம்படிஷனும். செகண்ட் வீக் என்ன காம்படிஷன் நடந்துச்சு? ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் ஆக்ஷன் சாங். அடுத்தது ஆமாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நடந்துச்சு. பெயிண்டிங்லாம் நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், கிறிஸ்மஸ் தாத்தாவை ஒரு அக்கா செஞ்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா இப்போ இங்கெல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு யார்? ஷெர்லின் ஃப்ரீடா. ஷெர்லின் ஃப்ரீடா இருக்கீங்களா இங்கே? இது ஷெர்லின் ஃப்ரீடான்ற அக்கா செஞ்சுருக்காங்க. இது யார்? இது மர்சி. மர்சி யார்? மர்சி. இது வந்து மர்சி. அங்கே பாருங்கள், அந்த சைடு ட்ராயிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ட்ராயிங் ஸ்டார். இங்கே பாருங்கள், அந்த பென்குயின் மாதிரி ஒன்று மேலே ஹவுசிங் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தவங்க வந்து ஏஞ்சல் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே யாரோ ஏஞ்சல் வந்துட்டு பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஜபாஸ்தர் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த சைடு பாருங்கள் ஒரு கிறிஸ்மஸ் கிரிப் ஒன்று வச்சு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாம் இங்கே வந்து உங்கள் மாதிரி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் செஞ்சது. இங்கே இந்த இடத்துல தான் உட்காந்து என்ன பண்ணாங்க? எல்லாரும் வரைஞ்சாங்க. அந்த என்ன பண்ணாங்க? அந்த ஆர்ட்டெல்லாம் செஞ்சாங்க. ஆமாம், இங்கேயே என்ன பண்ணாங்க? இங்கே வந்துட்டுலாம் என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கி என்னது? ப்ரைஸ். நெக்ஸ்ட் இயரும் நீங்களும் என்ன பண்ணுங்கள்? உங்களுக்கு நான் இந்த தடவை கிறிஸ்டின் பிறப்பை பற்றி என்னது அந்த ஆர்ட் அண்ட் ட்ராயிங் அதனால வந்து அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்மஸ் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? ஏஞ்சல் வந்தது, கிறிஸ்மஸ் தாத்தா பற்றி அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மாதிரி தீமெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்கள்? இந்த மாதிரி வந்து கிராஃப்ட்டு இது எல்லாத்துலேயும் காம்படிஷன்லாம் ஜாயின் பண்ணி நீங்களே என்ன வாங்கணும்? ஆமாம், ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக ப்ரைஸ் வாங்கணும். சரி,
Praise the Lord, children. Good afternoon. Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் பிரைஸ் எல்லாம் உங்களே பார்த்து நிற்குது இல்லையா? ஓகே. இனி நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணோம் இல்லையா? எல்லாம் சண்டே கிளாஸில் வருவீங்களா? எல்லாரும் ப்ராமிஸ். ஓகே. பிரைஸ் லார்ட். ஆன்லைன் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? அதில் குவிஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? ஆன்லைனில் குவிஸ் நடத்தினோம். ஜெனிசிஸ் சாப்டர் ஃபுல்லாக இருந்தது. எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? ஸோ அதில் வின்னர்ஸ் வந்திருந்தாங்கல்ல, நாங்கள் மந்த்லி வச்சு அதற்கான வின்னர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வின்னர்ஸ்க்கு இன்றைக்கி நாங்கள் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, நாங்கள் அனுப்பி விட்றோன்னு சொல்லியிருந்தோம். சாரி, அனுப்ப முடியல. இன்றைக்கி வந்து வின்னர்ஸ்க்கும் ப்ரைஸ் கொடுப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இஸ் சிங்கிங் காம்படிஷன் இல்லையா? சிங்கிங் காம்படிஷன் 8 to 12 years. 8 to 12 yearsல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஐசக் ஆர். கிளாப் பண்ணுங்க, பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணின்னு இருக்க. ஜெனிட்டா எஸ்தர் ஜாய் செகண்ட் பிளேஸ். தேர்ட் ஸ்வீட்டி. Age group 5 below. So first place Sweetie. Okay. Now 5 and below. Alana Precious first place. Alana. First place goes to Alana. Okay. Second is Divya. Second place for singing competition. Divya, clap பண்ண எல்லாரும். Singing competition. Third place Gracia. Third place singing Gracia. Okay. Gracia. TR. Okay. Next, singing competition 13 to 16 years. First place Esther Lisa. Clap karunga. Second one Jabaston David. Ready? Clap பண்ணுங்க. Second Jabaston David. Jabaston David, second place singing competition. Joshua, third place singing competition. Clap பண்ணுங்க. So along with singing, we had music also, instrumental music. First place 5 to 8 years, it is Alana Precious. First place. I think she needs a clap because 2 prizes also she's getting. Okay. Next is 9 to 16. First place Joyson Sam in Emmanuel. Clap பண்ணுங்க. Second for instrumental music Bright. Next is for storytelling, age 9 to 12. First place, Abia. Second, Alan Daniel. Third, Jenita Esther Joy. Clap. Storytelling, 13 to 16 years. First place,
Joyson. Clap பண்ணினே இருங்க அவங்க வாங்குற வரையும். Second place Joshua R. Clap பண்ணுங்க அண்ணனுக்கு. Third place Emmanuel. Emmanuel third place. ரன் பண்ணின்னு வர்றாரு. நல்லா கிளாப் கொடுங்க. Okay, thank you. Age group 5 to 8, storytelling. First place Alana Precious. Absent. Second place Divya. Clap பண்ணுங்க. Third, Annie. Annie. போதுமா அவங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா? Another interesting competition action song. Age group 5 to 8. First place is shared by Divya and Clara Williams. Divya first place, Clara Williams also first place. Both. Second place again shared by two people, Anna Blessina and Annie. Anna Blessina and Annie. And Annie. Blessina இல்லையா? Anna Blessina. Okay. Third place Jebuston Winsol. Jebuston Winsol. Okay. Age group 13 to 16. First place Joshua R. Third place Sam. Jebusam, third place. Second place யாருக்கோ கொடுக்கல நம்ம? Sam. And second place இருக்கா? Santa Claus. Asir. Okay. Asir Amma. Santa Claus, run fast. Yes. Give him a clap. Enough. Okay, age 9 to 13 group. First place, John Rose Abhishek. Abhishek clap. Patula. Second place, two people. Abhya. Second place, Abhya and Sam Daniel. Third place, storytelling, John Gibson. Okay. Now another interesting section. We have seen all so many pictures. First drawing section. Age group below 8. First place, Divya Arila. Nalla clap kodunga. Second place, Clara William.
Third place Annie. இது 3 பேருக்கு நிறைய கிளாப் கொடுக்கும், நிறைய பிரைஸ் வாங்கியிருக்காங்க. கேட்டுக்கோங்க எப்படி டேலண்ட் எப்படின்ட்டு. Third place Annie. Annie கிளாப் கொடுங்க. Age group 9 to 12. First place Abia S. Abia. Second place V. Sophia Bliss. V. Sophia Bliss. And third Akhila C. Akhila C. About 12 years. First place Angel I. Angel. About 12. Yeah, Angel. Yes, 12 years group. First is Angel. Second, Sherlyn Frida. Clap கொடுங்க. Next is art and craft. First place Alena Precious. She's clap கொடுக்கறோம்ல Alena Precious க்கு. Second place Paul Fleming. Now 8 years and above. First place Hannah Jeba Shalom and Janita Esther Joy. Two people are sharing the first prize. First place Smile. Second place Alan Daniel and Jeba Esther. Second place. Run students. Alan Daniel. Third place Merlin Sweetie. Third place Merlin Sweetie and David Raj. Boys, you are not clapping. Please clap. Next is memory verse, Manapada Vasanam. இன்னைக்கு காலையில தான் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க. We have a special prize for LKG and UKG section. Steffo and Tinu, special prize. ரொம்ப குட்டிங்க, அவங்க சின்ன குட்டிங்க, UKG and LKG பசங்க. Very good. Give them a big clap. Clap பத்தாது, சின்ன பசங்க அவங்க. Okay. Clap பண்ணுங்க. Okay, first to third standard group, they had to tell 30 verses. 30 வசனம் சொல்லணும். அதுல first place Clara Williams and Divya. Give a big clap. 30 வசனத்துல 30 வசனம் ஃபுல்லா சொல்லிருக்காங்க. 30ல 30. மனப்பாட வசனம் 30ல 30 சொல்லிருக்காங்க. I think it's a pride moment for the parents. Okay, second place Sam Wilson. க்கு நல்ல clap கொடுங்க.
Turn this side, turn this side. Hey, Sam. Yes, the last group is class 4 and above. They had to say 66 verses. 66 வசனம் அவங்க சொல்லணும். 66ல 66 வாங்கி இருக்கிறவங்க யார் தெரியுமா? Sam Daniel. Sam Daniel 66ல 66 also, and it is shared by Gracia Esther. Gracia Esther க்கு நல்ல clap கொடுங்க. 66ல 66 வசனம். And the second place goes to Persia. Persia, memory verse, second place. Let's all clap for all the winners. Big hand. We thank our beloved pastor also for giving his time and encouraging all the students. Thank you from all our teachers and students. Encouragement. Parents nude effort and encouragement. ஆகவே நான் பேரண்ட்ஸுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் ஏன்னா இதில் அவங்க தேர்ச்சி உள்ளவங்களாக வரும்போது வருகாலத்தில் அவங்க ஊழியத்திலும் அவங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்க? தேர்ச்சி உள்ளவங்களா இருப்பாங்க. இப்படி எஃபர்ட் எடுத்த பேரண்ட்ஸ் எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எல்லா பேரண்ட்ஸும் இப்படி என்ன செய்யுங்க? நீங்கள் இதில் உண்மையாகவே இந்த பிள்ளைகள் செய்திருக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அங்கே ஒரு ஏஞ்சல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அங்கே பாருங்கள் ஒரு ஸ்டார், அதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு எஃபர்ட் கொடுத்து பண்ணதுனால பிள்ளைகள் இன்றைக்கி ஷைன் பண்ண ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபை செய்தார். இன்னும் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்கள்? என்கரேஜ் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்காக எஃபர்ட் என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய காரியங்களும் ஸ்டடீஸ் எல்லாவற்றிலும் ஃபியூச்சரில் என்ன செய்வாங்க? சைன் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Clara and Divya, you have missed 2 prizes. Like அவங்களுக்கு மெடல் மட்டும் தான் கொடுத்தோம். உங்களுக்கு we forgot to give this, so come. ஆன்லைன் குவிஸ் ப்ரைஸ் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிதியோன் அண்ணா ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டாரு. அவருக்காக நாங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் மட்டும் ஆக்ஷன் பண்ணிடுங்க. இருங்க, ஓகேயா? ஜஸ்ட் அ மினிட். ப்ரைஸ் வின்னர்ஸ் வந்துச்சு, குத்துலாம். Genesis 1 to 10 அபியா. கிளாப் பண்ணுங்க. இட்ஸ் குவிஸ். ஷாலோம் ஜி. Second prize, Shalom G. Shalom G. Shalom George da. And third place, Susan and Sweetie. Susan and Sweetie. Okay, 11 to 20. First place Abia, second place Nirmala, Selva Rani. Third place is Susan, Sharon and Divya. First place Abia. Nirmala, next Nirmala, like name Nirmala register பண்ணியிருந்தீங்க. Something else is that person's name. Selva Rani, Jabaston. Third place Susan Sharon, அவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க. அவங்களுக்கு கிஃப்ட் நாங்கள் கேரளாக்கே அனுப்பிச்சிக்கிறோம். Divya, third place is Divya. Susan, okay, Sharon. அவங்களுக்கும் okay. 21 to 30, first place our absent, second place David and Fleming. David Raj and Fleming. நீங்க தான்ப்பா. 2 பேருக்கும் ஒண்ணா போட்டு விட்டுருங்க. ஒரே அக்கௌண்ட்ல இருந்தா வந்துச்சு, யாருன்னு தெரியல. தம்பி நீயும் போட இல்லைங்க. சரி கொடு. ஓகே, பிரைஸ் லார்ட். சரி, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த கிதியோன் ஒரு பாடும்போது நீங்கள் எல்லோரும் என்ன செய்யலாம்? டிஸ்பர்ஸ் ஆகலாம். சரிதானா?
ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அருமை பிள்ளைகள் தங்களுக்கு கொடுத்த தங்கள் தாளந்துகளை வருகிற நாட்கள் நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் பயன்படுத்த அது வெளிக்கொண்டு வருவதற்கு கர்த்தாவே இந்த டேலண்ட் ஷேர் ப்ரோக்ராம் பிரயோஜனமாக இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் இன்னும் சண்டே ஸ்கூல் ஆசீர்வாதமாய் நடக்க என் தேவன் கிருபை செய்யும். கர்த்தாவே, கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாட்களில் இன்னும் சண்டே ஸ்கூல் ஆசீர்வாதமாய் நடக்க தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். சரி, ஓகே. கிதியோன் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறோம். கொண்டாடுவோம். எல்லாரும் கிதியோன் அண்ணா சேர்ந்து கிதியோன் அண்ணா கூட சேர்ந்து ஒன்ஸ் மோர் எல்லாரும் பண்ணிடலாம். எல்லாரும் எஞ்சி நின்றுக்கோங்க. ஓகே. சத்திரத்தின் முன்னணியில் இயேசு பிறந்தாரே. கிதியோன் அண்ணா ஆடுற மாதிரியே ஆடுங்க, பரவாயில்ல. ராஜா பிறந்தாரே. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தின் முன்னணியில் இயேசு பிறந்தாரே. மகராஜா பிறந்தாரே. உயர்த்துவோம், சேர்ந்து போற்றுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். உயர்த்துவோம், சேர்ந்து போற்றுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தின் முன்னணியில் இயேசு பிறந்தாரே. மகராஜா பிறந்தாரே. சத்தியத்தில் விடுதலை தருவாரே. சத்தியத்தில் நடக்க பாதைக்கு தீபமாய் உலகத்தின் ஒளியாய் உதித்தாரே. சத்தியத்தில் நடக்க பாதைக்கு தீபமாய் உலகத்தின் ஒளியாய் உதித்தாரே. உயர்த்துவோம், சேர்ந்து போற்றுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். உயர்த்துவோம், சேர்ந்து போற்றுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தின் முன்னணியில். சரி, இன்னைக்கு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுல்ல? சரி, செகண்ட் வீக் ஜனவரி மாதம் செகண்ட் வீக் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், திரும்பி மீட் பண்ணலாம். சரியா? பிரைஸ் தி லார்ட்.